ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரிப்பப்ளிக் டேக்கான அதாவது குடியரசு தினத்துக்கான ஒரு கட்டுரை தான் பார்க்க போறோம். இதை கட்டுரையாவும் நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படும் குடியரசு தினம் அனைத்து இந்தியர்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து இந்தியாவை ஒரு குடியரசாக மாற்றிய நாளை இது நினைவு கூறுகிறது. இந்த நாள் இந்தியாவின் ஜனநாயக ஆட்சியின் பிறப்பை குறிக்கிறது. அங்கு இந்திய மக்கள் தங்கள் சொந்த அரசியலமைப்பால் ஆளப்பட்டு தங்கள் நாட்டின் உண்மையான ஆட்சியாளர்களாக மாறினர். இந்த நிகழ்வு நாடு முழுவதும் மிகுந்த பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் வளமான கலாச்சாரம், வரலாறு மற்றும் முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டும் பல்வேறு செயல்பாடுகள் மற்றும் விழாக்களுடன் இந்த நாளில் மிகவும் மதிப்புமிக்க கொண்டாட்டம் இந்தியாவின் தலைநகரான புது தில்லியில் நடைபெறுகிறது. ராஜ்பாத்தில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பு இந்த நிகழ்வின் சிறப்பம்சமாகும். இது உலகம் முழுவதிலும் இருந்து மக்களை ஈர்க்கும் ஒரு பிரம்மாண்டமான காட்சியாகும். இந்திய ஜனாதிபதி தலைமை விருந்தினராக இந்தியா கேட்டில் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து துப்பாக்கி வணக்கம் செலுத்தப்பட்டு கொண்டாட்டங்களின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்தை குறிக்கிறது. பாதுகாப்பு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அணிவகுப்பு இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை உள்ளிட்ட இந்திய ஆயுதப் படைகளின் வலிமையையும் வெளிப்படுத்துகிறது. இராணுவ கண்காட்சியில் பீரங்கிகள், ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களின் விமான பயணம் ஆகியவை அடங்கும். இந்த கண்காட்சி இந்தியாவின் இராணுவ திறன்களை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் நாட்டை பாதுகாக்க நமது வீரர்கள் செய்த தியாகங்களை நினைவூட்டுவதாகவும் செயல்படுகிறது. இராணுவ காட்சியை தவிர இந்த
அணிவகுப்பு இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மையையும் எடுத்துக் காட்டுகிறது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வண்ணமயமான அலங்கார ஊர்திகள், நடனங்கள் மற்றும் நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் மூலம் தங்கள் தனித்துவமான கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் பங்கேற்கின்றன. இந்த நிகழ்ச்சிகள் இந்தியாவின் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை நினைவூட்டுகின்றன. அதன் ஏராளமான மொழிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகள் அனைத்தும் தேசத்தின் துணியில் ஒற்றுமையாக பிணைக்கப்பட்டுள்ளன. இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களும் அணிவகுப்பில் பங்கேற்று ஒற்றுமை மற்றும் தேசபக்தியின் உணர்வை பறைசாற்றுகிறார்கள். இந்த கொண்டாட்டத்தில் மிகவும் நெகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்று நாட்டிற்காக விதிவிலக்கான துணிச்சலையும் தியாகத்தையும் வெளிப்படுத்திய துணிச்சலான வீரர்களுக்கு ஜனாதிபதி வீர தீர விருதுகளை வழங்குவது. பரம் வீரர் சக்ரா, அசோக் சக்ரா மற்றும் வீர் சக்ரா ஆகியவை வீரர்களின் துணிச்சலுக்காக வழங்கப்படும் மிக உயர்ந்த விருதுகளில் சில. கூடுதலாக, கடினமான சூழ்நிலைகளில் விதி விலக்கான துணிச்சலை காட்டிய குழந்தைகள் உட்பட பொதுமக்களும் அவர்களின் துணிச்சலுக்காக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். குடியரசு தின கொண்டாட்டங்கள் அணிவகுப்புடன் குடியரசு தின கொண்டாட்டங்கள் அணிவகுப்புடன் முடிவதில்லை. ஜனவரி 29ஆம் தேதி பீட்டிங் தி ரிட்ரீட் விழாவுடன் கொண்டாட்டங்கள் தொடரும். இந்த விழாவின் போது ஆயுதப்படை இசைக்குழுக்கள் பல்வேறு தேசபக்தி பாடல்களை இசைக்கின்றன. இதில் ஒவ்வொரு இந்தியரும் விரும்பும் பிரபலமான பாடலான சாரே ஜஹான் சே அச்சாவும் அடங்கும். தேசிய கொடி இறக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படும். இது குடியரசு தின கொண்டாட்டங்களின் அதிகாரப்பூர்வ முடிவை குறிக்கிறது. டெல்லி மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நடத்தினாலும் நாடு முழுவதும் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும்
மாவட்டத்திலும் கொடியேற்ற விழாக்கள் நடைபெறுகின்றன. மேலும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. மாநில தலைநகர கொடியேற்றத்திற்கு மாநில ஆளுநர்கள் தலைமை தாங்குகிறார்கள். அதே நேரத்தில் மாவட்ட அளவிலான கொண்டாட்டங்கள் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் நடத்தப்படுகின்றன. அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி ஆகியவற்றின் மதிப்புகளை நினைவில் கொள்ள இந்த கொண்டாட்டங்கள் மக்களை ஒன்றிணைக்கின்றன. குடியரசு தினம் என்பது இந்தியாவின் கடந்த கால சாதனைகளை கொண்டாடுவது மட்டுமல்ல, ஜனநாயகம், ஒற்றுமை மற்றும் மத சார்பின்மை ஆகியவற்றின் மதிப்புகளை நிலைநிறுத்த ஒவ்வொரு குடிமகனும் வகிக்கும் பொறுப்புகளை நினைவூட்டுவதாகும். நாடு எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளது என்பதை பற்றி சிந்திக்கவும், வருங்கால சந்ததியினருக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான நமது உறுதிப்பாட்டை புதுப்பிக்கவும் இது ஒரு நாள். நமது சுதந்திர போராட்ட வீரர்களும் அரசியலமைப்பை வடிவமைத்த தலைவர்களும் செய்த தியாகங்கள் ஒன்றுபட்ட வலிமையான மற்றும் வளமான இந்தியாவை நோக்கி பாடுபட நம்மை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன. குடியரசு தினம் ஒவ்வொரு குடிமகனையும், குறிப்பாக இளைஞர்களையும், நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கவும், நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்தவும் ஊக்குவிக்கிறது. முடிவுரை. இந்தியாவில் குடியரசு தினம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. மேலும் சுதந்திரத்திற்கான நீண்ட பயணத்தையும், நாட்டை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக மாற்ற நமது முன்னோர்கள் மேற்கொண்ட போராட்டங்களையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சுதந்திரத்தின் சாரத்தை கொண்டாடவும், இந்தியா அதன் சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளை நனவாக்க உதவவும் அனைத்து இந்தியர்களும் ஒரு நாள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் குடிமக்கள் தங்கள் தேச பக்தியையும் பெருமையையும் வெளிப்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மாணவர்கள் நல்ல குடிமக்களாக வாழ்வதாகவும், தங்கள் நாட்டை மகிழ்ச்சியான
மற்றும் அமைதியான ஒன்றாக மாற்ற உதவுவதாகவும் உறுதிமொழி எடுக்கிறார்கள். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு விசிபிள் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.